எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நீலகண்டன் குழந்தைகள் மருத்துவர். இந்த நியூஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு நர்சிங் 3 இயர் ஸ்டூடண்ட்டு அனஸ்தீசியா கொடுக்கும்போது கார்டியாக் அரெஸ்ட்ல வந்து இறந்துருக்காங்க. அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாமே நிறைய வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. முக்கியமா அவங்க சைடுலேருந்து நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. இது மாரி டாக்டர்ஸ் ஓவர் டோஸ் குடுத்துருக்காங்க. 2வது வந்து தப்பா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மூக்குல பண்ண வேண்டிய ஆப்ரேஷன எதுக்கு வயித்துல பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது வந்து அங்க ஆக்ஸிஜன்ஸ் கூட எந்த ஒரு ஃபெசிலிட்டீஸுமே கிடையாது. அதெல்லாம் வச்சு தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க தான். செகண்ட் என்னன்னா, எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி, அவங்கள ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அப்படியே போகட்டும்னு விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க நர்சிங் ஸ்டூடண்ட், அங்கேயே ஒரு படிக்கிற ஸ்டூடண்ட் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டூடண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்கும்போது அவங்களுக்கு சடனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் போயிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது ஓவர் டோஸ் குடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டா தான் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. தவறுதலா ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. மூக்குல பண்ண வேண்டியது ஏன் வயித்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா அவங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் போனதுக்கப்புறம் சிபிஆர் குடுத்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் அண்ட் ஃபங்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகல. அதுக்காக எக்மோ அப்படி ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்காக வயித்துல தொல போட்டிருக்காங்க. 2வது ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்ல. அந்த மாரியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டாக்டர் சைட்லேருந்து வந்து எதனால இறந்தாங்க அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா குடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் டீமும் அவங்களும் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு.